श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभरतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய சுபாஷித்த நினைவில் திருப்த பத்ததியில் 5வது ஸ்லோகத்தினுடைய பல அர்த்தங்களை நாம இப்போ அனுபவிச்சுருக்கோம். அஸ்துதாவத் அகஸ்தியஸ்ய ஜன்ஹோர் மகிமனின்னுஹவஹ காகதா தஸ்ய பாலஸ்ய விஸ்வக்ராசே ப்யத்ருப்யதஹ என்பது ஸ்லோகம். ஜன்ஹு மகர்ஷி கங்கைய அவர் பானம் பண்ணிட்டு, அகஸ்தியர் சமுத்திரத்தை பானம் பண்ணு. சமுத்திரத்தை கம்பேர் பண்ணோம்னாக்க கங்கைன்றது குறைஞ்சது தான். ஆகையால ஜன்ம மகர்ஷியினுடைய மகிமையானது அகஸ்தியருடைய மகிமைக்கு எதிர சின்னதாயிடுத்து, குறைவா போயிடுத்துன்னு சொல்லி கர்வப்படலாமான்னு கேட்டாக்க அப்படி கர்வப்படக்கூடாதுன்றதுக்காக சொல்லி சொல்ற. காகதா தஸ்ய பாலஸ்ய விஸ்வக்ராசே ப்யத்ருப்யதஹ. இவர் ஏதோ வெறும் சமுத்திரம் ஒண்ணுதான் சாட்டு, லோகம் மொத்தத்தையுமே விழுங்கினவராக இருக்கவர் பெருமாள். அது எல்லாத்தையும் வயிற்றுள்ள வச்சிருக்கவர். அவரோட கம்பேர் பண்ணச்சு அகஸ்தியரை போய் என்ன பெருசா சொல்ல முடியும்னு இந்த ஸ்லோகத்துக்கு சாமான்யமான அர்த்தம். இந்த அர்த்தத்துல பல விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்து, நாம எப்பவுமே ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டோம்னோ ஒரு விதத்துல நமக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னு நினைச்சுண்டு மீதி பேருக்கு அது இல்லைன்னு நம்ம அந்த இல்லாததுனால அவளை குறைவா பேசுறதுன்றது கூடாது. நம்ம காட்டிலும் சிறந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். விவேகம் இல்லாதவதான் தன்னை காட்டிலும் தாழ்ந்தவர்களை பார்த்து கர்வப்படுவா. விவேகம் இல்லாதவா இந்த மாதிரி கர்வப்படுவா. விவேகம் இருக்கிறவா இந்த கர்வப்பட மாட்டான்றது இந்த இடத்துல சொல்ல வேண்டிய கருத்து. இது சுபாஷிதம். இந்த இடத்துல காகதா தஸ்ய பாலஸ்யன்னு சொல்லச்சே, அந்த மகாபிரளய காலத்துல பெருமாள் எல்லாத்தையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ள வச்சிருந்தது. இது அந்த மார்க்கண்டேய மகர்ஷிக்கு காண்பிச்ச விஷயத்தை பத்தி சொன்னேன். காகதா தஸ்ய பாலஸ்யன்னு சொல்லச்சு, அந்த பாலன்னு சொல்றது இதே கண்ணனையே பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல அந்த யசோத பிராட்டிக்கு தன்னுடைய வாயுள்ள எல்லா லோகத்தையும் வச்சுண்டு அதை காண்பிச்சவர். காகதா தஸ்ய பாலஸ்யன்னு சொல்லச்சு. அந்த கிருஷ்ணாவதாரத்துல யசோத பிராட்டி கண்ணனுக்கு நீராட்டம் அதை குளிப்பாட்டச்சு. அந்த வாயில நாக்க வழிக்கிறதுக்கு ஒசரம் வாயை திறந்து பார்க்கறா, அது உள்ள பெருமாள் இருக்கு. இன்னொரு பிரகரணத்துல எல்லா குழந்தைகளும் வந்து சொல்றா, கண்ணன் மண்ணை சாப்பிடுறேன், இந்த கண்ணன் மண்ணை சாப்பிட்டுட்டான்னு சொல்றோம். ஐயோ, மண்ணை சாப்பிட்டா குழந்தைக்கு எதனா அஜீர்ணம் வந்து கட்டம் வந்துருமோன்னு நினைச்சுட்டு வாயில எதனா மண் இருந்ததுனாக்கா அந்த மண்ணை எடுத்துடணும்னு, கண்ணா நீ வாயை தர, மண்ணை தரக, மண் இருந்தா எடுத்துறேன்னு வாயை தரேன். நான் மண்ணு சாப்பிடலன்னு கண்ணன் சொன்னாலும் கேட்கல. அவ வாயை திறக்க வச்சு அது உள்ள மண் இருக்கான்னு, வாயில மண் இருக்கான்னு யசோத பிராட்டி பாக்குறான். அப்படி பார்க்கச்சே வாயுள்ள எல்லா லோகமும் தெம்படு, மண்ணே தெம்படு. காகதா தஸ்ய லோகத்துன்னு எப்படி
கண்ணனுக்கு எதிர அகஸ்தியருடைய பெருமையை என்னன்னு சொல்ல முடியும்ன்றது இதுக்கு காக்கத்தான்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த காக்கத்தான்னு சொல்றதுக்கு ஒரு 5-6 அர்த்தம் சொல்லியிருக்கேன். அதாவது லோகம் முழுவதையும் உண்ட பொழுதிலும் கூட, உலகம் உண்ட பெருவாயா என்கிற நிலையிலையும் கூட இன்னும் வயர் ரொம்பாததுனால, பசி அடங்காததுனால இன்னும் என்ன கிடைக்கிறதோ என்ன இருக்குன்றத அவர் பார்க்கிறாராம். இப்போ இப்படி பெருமாள் அந்த குழந்தையா இருக்கச்சே வயர் ரொம்ப சாட்டாதானே ஜீவிக்கிறது முடியும். காக்கசா தஸ்யன்னு சொல்லச்சே இவர் வயர் ரொம்ப சாப்பிடவே இல்லையே, இவருக்கு எப்படி ஜீவனம் ஏற்படும், இந்த குழந்தை எப்படி ரொம்ப பிழைக்கும்னு தெரியலையேன்னு ஒரு விசாரமா. இப்படி ஒரு அர்த்தம். சர்வமிதம் அபியாஸ்தா அவாகி அநாதரஹா என்று உபனிஷத் பெருமாளை சொல்றார். அவர் அவாகி அநாதரஹா அப்படின்னா அவருக்கு எதுவுமே தேவையில்லாத ஒரு நிலையில இருந்துருக்கவர். அவர் சங்கல்பிச்சாருனாக்கா அவரால் அடைய முடியாததுன்றது எதுவுமே கிடையாது. சர்வமிதம் அபியாஸ்தகான்னு சொல்லிட்டார். அவர் அவாப்த சமஸ்த காமனாக இருக்கிறபடினால இந்த லோகம் மொத்தத்தையும் ஒரு திருணமாக மதிச்சு அவர் ஒன்றும் பேசாதையே வாய்மூண்டு இருந்துருக்கார். அவாக்கி அநாதரகா எது என்ன வேணா இருந்துட்டு போட்டு அவர் வாய்மூண்டு இருந்துருக்கார். இப்போ காக்கதா தஸ்ய பாலஸ்யன்னு சொல்லி அவாப்த சமஸ்த காமனாக பரிபூர்ணனாக இருந்துருக்கார எம்பெருமானுக்கு போய் இன்னும் பசி அடங்கலன்னு சொல்றதுன்றது இருக்க, இது எப்படி உபபன்னமாகும், இது ஆச்சரியமா இருந்துருக்கேன்னு இப்படி ஒரு அர்த்தம் காக்கதா தஸ்யன்றதுக்கு. காவா கதா தஸ்ய பாலஸ்யன்னு சொல்றது, அதாவது பரமயோகி வாங்மனசா பரிச்சேத்யான்னு கத்தியத்துல சொல்ற பெருமாள் பெரிய யோகிகளால கூட நித்தியம் அவரையே தியானம் பண்ணிருக்கவாளால கூட அவளுடைய வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டவராக அளவிட முடியாதவராக இருந்திருக்கிறவர் அவரை போய் காக்கதா தஸ்யன்னு சொல்லி ஒரு குழந்தையா சொல்லி அவருக்கு இன்னும் பசியோடையே இருந்துருக்கேன்னு சொல்றது இருந்துருக்கேன், அதை எப்படி சொல்ல முடியும்னு இது ஒரு விஷயமாகுது. இன்னொரு விஷயம், சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னாக்க, சாஸ்திரம் வாசிச்சவெல்லாம் தான் எல்லா சாஸ்திரமும் வாசிச்சிட்டோம்னு கர்வத்தோட இருக்கக்கூடாது. பாண்டித்யம் நிர்வித்ய பால்யன்னு சிஷ்டாசயத்துன்னு சொல்லியிருக்குது. இந்த பாண்டித்யத்தை சம்பாதிச்சுட்டு பால்யன சிஷ்டாசயத்துனாக்க அதுக்கோசரம் சின்ன குழந்தை மாதிரி வாயில வரல போட்டு இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அந்த பசங்களா இருந்தா ஒன்றும் தெரியாத மாதிரி எப்படி இருப்பாளோ அந்த மாதிரி நாம நடந்துக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த பெருமாள் குழந்தையா இருக்கேன்றத மாத்திரம் வச்சுட்டு இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நாம நினைக்க முடியுமான்னா, இப்போ இந்த விஸ்வகிராசம் உலகம் மொத்தையும் முழுங்கிறதுக்கு உண்டான சக்தியை கொடுக்கிறதான ஒரு தன்மை, குழந்தையாக இருக்கிற தன்மை, இது ரெண்டையும் நினைச்சு பார்த்தோம்னாக்கா காக்கதா தஸ்ய பாலஸ்ய அவருடைய பெருமையை என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்ற. இப்படி அந்த காக்கதான்றதுக்கு பல அர்த்தங்கள் சொன்னோம். தஸ்ய பாலஸ்யன்னு சொல்லச்சு யஸ்ய பிரம்மச்ச சத்ரஞ்ச உபே பவத போதனஹ மிருத்துர் யஸ்யோபசேச்சனம் கைத்தா வேத யத்ர சஹான்னு ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. யஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரஞ்ச உபே பவத போதனஹான்னு சொல்லச்சு இது பரமாத்மாவனுடைய சம்ஹார கிரியை சொல்றது, விஷ்ணு சம்ஹர்த்திருவம்ன்றது. யஸ்ய
அந்த பரமாத்மாவுக்கு எந்த பரமாத்மாவுக்கு பிரம்மச்ச க்ஷத்ரஞ்ச உபய பவத ஓதனா, இந்த பிராமணர் க்ஷத்ரியால் அதாவது இப்படி சொல்லப்பட்ட லோகத்துல இருக்கிற எல்லாருமே அவருடைய சம்ஹாரத்துக்கு அதை ஓதனம்னா சாதம், இது சாதம் மாதிரி யாருது மிருத்யு எஸ்யோ உபசேச்சனம், அந்த மிருத்யுன்ற வெறும் சாதம் சாப்பிட முடியாது, அது தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் மாதிரி மிருத்யு ரேஷன் எல்லாம் சொல்லி குழம்பு மாதிரி தொட்டு சாப்பிட முடியும், மோர் சாதம் சாப்பிட்டு இருந்தாலும் சாதம் சாப்பிட முடியாது இல்லையோ அந்த மாதிரின்னு உபனிஷத்து சொல்றது. அதனால என்ன அர்த்தம் அப்படின்னா நித்தியசூரிகள் தவிர மீதி யாராலையும் எம்பெருமானுடைய விபவத்தை எம்பெருமானுடைய பெரிய அதாவது பெருமையை அறிய முடியாத ஒரு நிலை இருக்கு. சத்திய அப்படிப்பட்டவராக அந்த எம்பெருமான யார்தான் அறிந்து கொள்ள முடியும்னு இது பிரத்யட்சமா யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது, பரோட்சத்தினால ஸ்ருதினாலையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம் இருக்கு. ததேவா அக்னிஸ்தத்வாயுஸ்தூர் எத்தது சந்திரமா ஆஹான்னெல்லாம் ஸ்ருதியே சொல்றபடினால இப்ப அந்த பெருமாளுடைய நிலையை யாரால அறிஞ்சிக்க முடியும்னு அர்த்தம் இருக்கு. பாலசியன்னு சொல்றதுனால பாலாகத்தேர் வடபலாசமிகசிய பிரம்மாண்டலம் மண்டலம் போது உதரைக்க தேசியன்னு சொல்றபடினால ஒரு குமாரனாக சின்ன குழந்தையாக இருந்து அவருக்கு எதிர லோகம் மொத்தம் இருக்குன்னு சொல்லச்சே, அவருடைய வயசுக்குள்ள லோகம் மொத்தம் இருக்குன்னு சொல்லச்சே அவரை எப்படி தெரிஞ்சுக்கிறது சொல்ற. அதே மாதிரி பாலசியன்னு சொல்லச்சே லௌகிக்க பாலர்கள்லாம் இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவான்னா பசி வந்ததுன்னாக்கா அந்த குழந்தை அழும், அம்மா தண்ணியம் கொடுத்தாள்னாக்கா அழுக நின்று போயிடும். பசி வந்ததுன்னா ஏதோ பால் கொடுத்தோம்னா சாதம் கொடுத்தோம்னாக்கா அதாவது அதுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணுமோ அதை கொடுத்த உடனே அந்த திருப்தின்றது ஏற்பட்டு போயிடுறது. இந்த பாலம் சசிய பாலசேன்னு சொல்லச்சே இந்த குழந்தையா பெருமாள் எழுந்துள்ள இருக்கிற இவர் லோகத்துல பார்க்கக்கூடிய குழந்தைகளை காட்டிலும் விலட்சணமான குழந்தையாக இருந்திருக்காரு. உலகம் மொத்தத்தையும் சம்ஹாரம் பண்ணி தன்னுடைய திருவயத்துல வச்சிருந்தா கூட ந திருப்தி, அவருக்கு ஒரு திருப்தி ஏற்படுறது இல்லைன்றதுனால காக்கத்தா சத்திய பாலசியார்னு அர்த்தம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்ற விஸ்வ கிராசேபி அதிருப்தியதான்னு சொல்ற. விஸ்வன்றது சகல லோகமும், அது மொத்தத்தையும் கிராசேபி ஒரு உண்டையா போட்டுண்டா கூட அவருக்கு அதிருப்தி ஏற்படுறதில்லை என்று சொல்ற. இப்போ அகஸ்தியர் ஜன்ஹு இவ ரெண்டு பேரை காட்டிலும் இவருக்கு விசேஷம் இருக்கு. ஜன்ஹு மகரிஷி கங்கையை விழுங்கின, அகஸ்தியர் சமுத்திரத்தை விழுங்கின. இந்த சமுத்திரம் கங்கை ரெண்டுமே தீர்த்தம் தான். தீர்த்தத்தை முழுங்கிறதுன்றது சுலபம். இது பல்லால கடிச்சு சாப்பிடுற வஸ்து இருக்க, அந்த வஸ்துவை முழுங்கிறதுன்றது கஷ்டம். லோகம் மொத்தம் இது அவர் திரவ திரவியத்தை தான் அவ ரெண்டு பேரும் முழுங்கினா, அதனாலேயே அவ இன்னும் பெரிய மகிமசாலிகளாக தன்னை சொல்லிண்டா. ஆனா திரவ திரவியம் இல்லாத கடினமாக இருந்திருக்கக்கூடிய மலைகள் மீதி லோகங்கள் எல்லாத்தையுமே விழுங்கினவராக இருக்கிற பெருமாள் விஷயத்துல அவருக்கு விஸ்வகிராசேபி, அதாவது இந்த உதடுகள் மேல மோவாக்கட்டை பல்லு இவைகளால எல்லாத்தோடையும் அதுல கடிக்கிறது போக சாவயவமான பட்சணேபி அவருக்கு அதிருப்தி அவருக்கு ஒரு அதிருப்தி வரல. இப்ப அந்த கிராச சப்தம்ன்றது சம்பூர்ண பட்சமானத்தை சம்பூர்ணமாக சாப்பிடுறதான் சொல்றது. ஆகையால இவா ரெண்டு பேரும் பல்லு இல்லாதவங்க கூட தீர்த்தத்தை சாப்பிட்டு போயிடலாம். ஆனா லோகம் மொத்தத்தையும் சாப்பிடுறதுன்றது கடிச்சுதான் சாப்பிடணும். அதை பண்ணவர் அவருக்கு இவளுடைய பெருமை எங்கேருந்து இருந்துருக்கும்னு இது ஒரு விஷயமான அர்த்தம்.
இந்த விஸ்வகிராச சப்தத்தினால சமஸ்த ஜகத்தையும் சொல்ற. இப்படி சமஸ்த ஜகத்தையும், அதாவது அந்த உண்டையா ஒவ்வொன்னா எடுத்து சாப்பிடலாம். இப்ப தீர்த்தம் சாப்பிடுச்சு அது மொத்தத்தையும் சாப்பிட்டா கூட மீதி வஸ்துக்கள்லாம் இப்ப சாதம் சாப்பிடறதா இருந்தோம்னா மொத்தத்தையும் ஒரே உண்டையா எடுத்து வாயில போட்டுக்க முடியாது. உண்டையா தான் எடுத்து வாயில போட்டுக்க முடியும். ஆனா இவா சொல்லலாம், இவ எல்லாருமே ஒரு சுழக்கம் ஒரு கையில எடுத்துட்டு அகஸ்தியர் ஆச்சமனம் பண்ற மாதிரி சமுத்திரம் மொத்தத்தையும் சாப்பிட்டேன், ஜன்மும் ஆச்சமனம் பண்ற மாதிரி கங்கை மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு அது விசேஷம் இல்லையா அப்படின்னு கேட்டா, ஐயோ அந்த இடத்துல தான் நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. பெருமாள் உலக மொத்தத்தையும் முழுங்கினது ஒரே உண்டையில தான் முழுங்கிருக்கிறே தவிர உண்டையா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் முழுங்கல. ஆகையால மொத்தத்தையும் அந்தந்த காலத்துல அதை சம்ஹாரம் பண்ணிருக்கேன். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லைன்னு அர்த்தம் இருக்கு. விஸ்வகிராசேபி அதிருப்தியதா சொல்ற. இந்த பசங்களுக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பசங்க என்ன பண்ணோம்னா வாயில விரல போட்டு ரொம்ப பசியா இருந்ததுன்னா, இல்ல அதுகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு கொடுத்த ஆகாரம் போராது போயிடுச்சுன்னாக்கா அப்ப விரல போட்டுக்கும். இல்ல கால் கட்ட விரல கூட அது வாயில வச்சுண்டு அத்தை நொனாசி நாக்கால தப்பி சாட்டுன்னு இருக்கும். இப்ப அதிருப்தியதா லோகம் மொத்தத்தையும் ஒரே ஒரு உண்டையா முழுங்கினா கூட பெருமாளுக்கு பசி அடங்கலையா. அதனால பெருமாள் என்ன பண்றாரா, கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம்னு சொல்லிட்டு அந்த பசி அடங்காததுனால இந்த கால் கட்ட வரல சப்பின்னு இருக்காராம். இப்போ அந்த அந்த அதிருப்தின்றது இருக்க இன்னும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு என்பதாக சொல்ற. அதனால மறுபடியும் என்ன பண்ற, தானே பெருமாள் லோக மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ற, மறுபடியும் சம்ஹாரம் பண்ற, மறுபடியும் சிருஷ்டி பண்ற, மறுபடியும் சம்ஹாரம் பண்ற. இப்படி பசி அடங்காததுனால பண்ணிட்டே இருந்துருக்கிறான். அததான் ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல சொல்ற, கிராந்த்வா நிகீர்ய புனருத்கிரதி ஸ்வதன்யஹ. கிராந்த்வா நிகீர்ய புனருத்கிரதி ஸ்வதன்யஹ. பெருமாள் லோக விஷயத்துல பண்ணக்கூடிய செயல்கள். சமுத்திரம் மொத்தம் லோகம் மொத்தத்தையும் தன் திருவடியினால அளக்குறேன். கிராந்த்வா திருவிக்கிரமனாக இருந்துட்டு லோக மொத்தத்தையும் அளப்பவராக இருந்துருக்கு. நிகீரிய அதை முழுங்குறேன். புனருத்கிரதி மறுபடியும் அந்த முழுங்கினது எல்லாத்தையும் வெளியில விடுறேன், அதாவது சிருஷ்டி பண்றது. இப்ப அவருக்கு பசி அடங்கல, மறுபடியும் இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணி அதையே சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லலாம். அதிருப்தியதா என்று சொன்ன பெருமாளுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுறதாம். லோகம் மொத்தம் அவருடைய வயசுக்குள்ள இருந்துருக்கு. எல்லாமே அந்த சேத்தனங்கள் எல்லாம் சூக்ஷ்மமாக மகாபிரளய காலத்துல பெருமாளோட ஒட்டிண்டு இருக்கு. அந்த சன்னிவேசத்துல பெருமாளுக்கே இருக்கக்கூடிய அசாதாரணமான குணங்கள், அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய காருண்யம், வாத்சல்யம், இப்படி எல்லாம் குற்றம் பாராமை, சௌசல்யம், எல்லாரோடையும் அதி நீச்சமானவர்களோடு சேர்ந்து பழகிறது, இப்படிப்பட்ட இந்த குணங்களுக்கெல்லாம் வெளிப்பாடே இல்லை. யார் இருக்கா, யாருமே இல்லை. அதனால ஒரு அதிருப்தி ஏற்படுறது. ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் எழுந்திருக்கு, அவருடைய காருண்யம் யாருக்கான எதனா வேணுமானா தானே அவருடைய ஔதாரியத்துக்கு வள்ளல் தன்மைக்கு வெளிப்பாடு வரப்படுது.
எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிட்டு அவ எதுவுமே யாருமே எதையுமே விரும்பாத ஒரு நிலை அது. அப்ப அந்த சீவை குண்டத்துல எம்பெருமானுடைய குணங்களுக்கு வெளிப்பாடு கிடையாது. அந்த மாதிரி மகாபிரளய காலத்திலையும் தன்னுடைய கல்யாண குணங்களுக்கு வெளிப்பாடு இல்லாததுனால ஒரு அதிருப்தியோட இருந்துருக்கேன்னு இப்படி ஒரு அர்த்தம். ஒரு சிங்கம் இருக்கின்றது காட்டுல. அந்த சிங்கத்துக்கு ஒரு பெருமையே என்னன்னு கேட்டாக்க, தன்னுடைய நகத்தால யானையே இருந்தா கூட அத புரண்டி எடுத்து அதையே துவம்சம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. அந்த காட்டுல எந்த ஒரு மிருகமுமே இல்லாத ஒரு சன்னிவேசம் வந்ததுன்னாக்க, அந்த சிங்கம் தன்னுடைய நகத்தினால வரக்கூடிய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாததுனால அது அதிருப்தியோட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பெருமாளும் அதிருப்தியோட இருந்துருக்கிறான். விஸ்வகிராசேபி அதிருப்தியதா அப்படின்னு சொல்ற. இப்போ இல்ல இன்னொரு ஒரு விஷயம் சொல்ற. ஜன்மு மகர்ஷி அகஸ்தியர் ரெண்டு பேருமே பரம பக்தர், பெருமாளுடைய பக்தர் தான் அவர் ரெண்டு பேரும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவர் ரெண்டு பேருடைய கர்வத்தை போக்கடிக்கிறதுக்காக தான் விஸ்வகிராசம் உலகம் முழுத்தையும் தம் வயசுல ஒரே உண்டையில தம் வயசுல போட்டுன்றதை காண்பிச்சதை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு மனசுக்கு ஒரு கிளேசம் வந்துடுத்து, அவமானமா போயிடுத்து. அவளுக்கு வர கிளேசத்தை பார்த்து பெருமாளுக்கு ஒரு கிளேசம் வந்துடுச்சான். அவ கர்வத்தினால இப்படி சொல்லிண்டாலும் கூட அந்த ஜன்ம மகர்ஷியும் அகஸ்தியரும் தன்னுடைய பக்தாளா போயிட்டபடினால அவளுக்காக சில கிளேசம், அவளுக்கு வர கிளேசத்தை பார்த்து நாம கஷ்டப்படுறோம். இந்த சில சமயங்கள்ல இந்த பசங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நானே என் பேரனுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சொல்லிக் கொடுக்கறது அந்த உனக்கு மனப்பாடமாகல, நுற்றுவாகல, அதுக்காக ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் 5 வாட்டி சொல்லி சொன்னேன்னாக்கா அது நுற்றுவாயிடும். ஆகையால 5 வாட்டி சொல்லுன்னு சொன்னாக்கா இது பனிஷ்மெண்டா அந்த குழந்தை கேட்கணும். அப்ப அது பனிஷ்மெண்ட்னா அது விரும்பல சார், 5 வாட்டி சொல்றது விரும்பல. அப்ப நான் சொல்லுவேன், எனக்கு மறந்து போச்சுரா, எனக்கு ஞாபகம் வர வரைக்கும் அந்த சரியா வரிசையா சொல்ற வரைக்கும் 5 வாட்டியோ 10 வாட்டியோ நாம 2 பேரும் சொல்லு, நீ சொன்னீங்கன்னா எனக்கும் அது சந்தோஷமாயிடும்னு நான் சொல்றேன். இது கேட்டோடனே ஆஹான்னு அதுக்கு ஒரு சிரிப்பு, தாத்தாக்கே மறந்து போச்சுன்னு சொல்லிட்டு சிரிச்சுண்டு 5 வாட்டி என்ன 10 வாட்டி கூட சொல்றது. இப்ப அதே மாதிரிதான் இந்த இடத்துல இப்ப அகஸ்திய மகர்ஷி, ஜன்ம மகர்ஷி, இவா 2 பேருக்கும் இருக்கிற பெருமை, அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு பெருமை இருக்குன்னு சொல்லச்சே கூட தன்னுடைய தாழ்வை அவ அங்கீகரிக்கிறதுக்கு விரும்பல். அதனால பெருமாள் விஸ்வகிராசம் பண்ணினா, விஸ்வகிராசம் பண்ணி அவளுக்கு ஒரு தாழ்ச்சிய சொன்னாக்க அவ மனசு கஷ்டப்படுமேன்னு நினைச்சுண்டு பெருமாள் என்ன பண்ற அப்படின்னாக்க அதிருப்தியத்தகான்னு அவ மனசு கஷ்டப்படுறதுல ஒரு திருப்தி ஏற்படல அவருக்கு. தான் தான் தனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி அவர் நடிக்க ஆரம்பிக்கிறாராம். அது அதிருப்தியத்தகான்னு சொல்லி அர்த்தம் இருக்கு. தஸ்ய பாலஸ்ய அதிருப்தியதா அப்படின்னு சொல்லச்சு, மீதி குழந்தைகளுக்கெல்லாம் திருப்தி வந்தாலும் வரலாம், இந்த குழந்தைக்கு திருப்தி வரலையா. யாரு? யசோதையினுடைய குழந்தை இவ. ஆகையால யசோதையினுடைய குழந்தைன்ற பாவத்தை அனுபவிக்கிற
அதாவது அவதாரமாக இருக்கிற நிலையில பாலசிய அந்த உலகம் முழுவதையும் தன் வயத்துல உள்ளடக்கின நிலையினால வந்த சந்தோஷம் இருக்க, அந்த சந்தோஷத்தினால திருப்தி அடையல. யசோத குழந்தை பாவத்தினாலதான் அவர் திருப்தி அடைகிறார் என்பதாக அர்த்தம் இருக்கு. அதாவது கோபி இவாளால சமர்ப்பிக்கப்பட்டதாக இருக்கிற நவநீதம், வெண்ணெய், ததி இவைகள்னால யா திருப்தி, எந்த ஒரு திருப்தி அந்த காலத்துல வந்ததோ அந்த திருப்தி விஸ்வகிராசே பிரதிருப்தியதாக உலகம் மொத்தத்தையும் சம்ஹாரம் பண்ணி தம் வயசுள்ள வச்சுருக்க கூட அந்த திருப்தி வரலையாம். இப்படி சொல்ற. அப்புறமா விஸ்வகிராசேபி அதிருப்தியதான்னு சொல்லச்சு மார்க்கண்டேயருக்கு தானே இந்த நிலையே காண்பிச்சு, அந்த மார்க்கண்டேயராலையும் கடைசியில அவருக்கு வரைச்சே என்னாச்சு அப்படின்னா சமீபாகமன விஷய அதிருப்தியதா, மார்க்கண்டேயரும் இவர் கிட்ட வர முடியாத ஒரு நிலை வந்து, யாருக்காக மகா பிரளய காலத்துல தான் இருந்த நிலையை காண்பிச்சேரோ அவராலேயே கிட்ட வர முடியாத ஒரு நிலை வந்துருத்தோம்னாக்க அதனால ஒரு அதிருப்தி வருது. விஸ்வகிராசே பிரதிருப்தியதா என்று சொல்ற. விஸ்வகிராசேபி லோகம் மொத்தம் தம் வயசுக்குள்ள இருந்தாலும் கூட அதிருப்தியதா, கிருஷ்ணாவதாரத்துல மண்ணை கையெடுத்து பசங்களா இருந்து மண்ணு சாப்பிடுச்சே இருந்த ஒரு திருப்தி இருந்துட்டு இருக்க, அந்த திருப்தி இப்ப வரலையா. லோகம் மொத்தத்தையும் தன் வயசுக்குள்ள மகாபிரளய காலத்துல வச்சுட்டு இருக்கச்சே கூட வரலன்னு சொல்ற. பாகவதத்துல சொல்லச்சே ஏகதா அர்பகம் ஆதாய ஸ்வாங்கம் ஆரோப்பிய பாமினி பிரஸ்னுதம் பாயயா மாச ஸ்தனம் ஸ்நேக பரிப்ளுதா பீதப்பிராயஸ்ய ஜனனி சுதஸ்ய ருச்சிரஸ்மிதம் முகம் லாலயதி ராஜன்னு திம்பதோ ததிருஷே ஜகத்து. இதே கண்ணனை மடியில விட்டுண்டு தண்ணி பானம், அதாவது பால் சாப்பிட வைக்கிறாங்க. இப்ப பால் சாப்பிட வைக்கச்சே அம்மா என்ன பண்றாருன்னா அந்த குழந்தையினுடைய தலைய கோதி விட்டுன்னு இருக்காங்க. அந்த தலைய கோதி விட்டுண்டு அந்த குழந்தை சாப்பிடுறது அதுக்கு ஒரு திருப்தி வந்துடுச்சு. அந்த சாப்பிடுறது பால் சாப்பிடுறத விட்டுட்டு அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் சிரிக்கிறது, அம்மா மூஞ்ச பாக்குறது, முகத்தை பாக்குறது, சிரிக்கிறது, மறுபடியும் கொஞ்சம் இஷ்டம் இருந்து மறுபடியும் சாப்பிடணும்னா சாப்பிடுறது, சாப்பிடாத விட்டாலும் விட்டுறது. இப்படி பண்ணிட்டு இருக்கச்சே அது சாட்டாச்சுன்னா குழந்தைக்கு தூக்கம் வந்துடும் இல்லையோ. அந்த தூக்கம் வர்ற நிலையில கொட்டாவி விடுறதுதான். அந்த கொட்டாவி விடுச்சு அந்த கண்ணனுடைய வாயை பாக்குறாளாம். கண்ணனுடைய வாயை பார்த்தோம்னா அது உள்ள ஸ்ரீபான் நகானு தத்துவிதர் வனானி பூதானி யானி ஸ்திரஜங்கமானின்னு லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா மரங்கள், செடிகள், கொடிகள், காடுகள், மலைகள், சமுத்திரம், பூமி எல்லாம் அந்த குழந்தை வாயுள்ள தெரியட்டும். விஸ்வகிராசே பிரதிருப்தியதா, லோகம் மொத்தத்தையும் தன் வாயில வச்சிருந்தா இருந்தாலும் கூட, தன் வயிற்றுல வச்சிருந்தா கூட தன்னிடத்துல பிரீத்தியோட இருந்துருக்கிற யசோதா பிராட்டியின் இடத்துல ஒரு பொண்ண சன்னிபானத்தினால வந்த ஒரு சந்தோஷம் இருந்துட்டு இருக்க, அந்த சந்தோஷம் இந்த சமயத்துல இல்ல. சத்திய பாலஸ்யன்னு அர்த்தம். அதே மாதிரி மிருத்பக்ஷணத்திலையும் நான் சொல்றேன். அங்க சொல்றேன், ஏகதா கிரீடமானாஸ்தே ராமாத்யா கோபதாரகா கிருஷ்ணோ மிருதம் பட்சித்தவான் இது மாத்திரே நிவேதையன்னு. கண்ணன் மண்ணு சாட்டான்னு அம்மாண்ட போய் சொல்லிட்டாங்க. சாகிரஹீத்வா கரே புத்திரம் உபாலபிய ஹிதைஷினி. உபாலம்பனம் வெய்யறாங்க. மண்ணை போய் வச்சு சாப்பிடுவாள், மொத்த சாப்பிடுவானா, இப்படி ஒரு ஏழாவது தப்புக்காரி எல்லாம் பண்ணி நிக்கிறீன்னு கண்ணனை வெசிண்டே அவ என்ன பண்றான்னா அந்த குழந்தை வாயை திறக்கிறாள்.
யசோதா பய சம்பிராந்த பிரேஷணாட்சம் அபாஷப. இது விஜய் விச உடனே கண்ணன் மூஞ்செல்லாம் அப்படியே ரொம்ப பயந்து போயிட்ட மாதிரி நடிக்கிறேன். அந்த பயந்து போற மாதிரி அப்படியே பார்த்து பேந்த முழிக்கிறேன். இது என்ன பண்றதுன்னு தெரியாத போயிட்டு ஏதோ தப்பு காரியம் பண்ணிட்ட மாதிரி முழிக்கிறத பார்த்த உடனே கஸ்மான் மிருதம் அதாந்தாத்மன்னு பவான் பட்சிதவான் நரஹா. இன்னும் பல்லு கூட முளைக்கல சரியா, நீ போய் எப்படி எத்தனை மண்ணை போய் என்னத்துக்கடா தின்ன நீ என்ன கேட்டுட்டு வதந்தி தாவகா கேதே குமாராஸ்தே கிரஜோக்கியம். எல்லாரும் இவன் எல்லாரும் சொன்னா இவன் மண்ணு சாட்டான்னு சொல்ற. நாகம் பட்சித்தவா நம்ப சர்வா மித்யாபிதம் சின்னான்னு. அப்ப கண்ணன் சொல்றேதான், நான் மண்ணெல்லாம் சாப்பிடல, எல்லாரும் பொய் சொல்றான் சொல்லுங்க. எதி சத்தியகிரஸ்தரிகி சமட்சம் பசமே முகம் எஜேவன் தருகி வியாதேகி யுக்தா சபகவான் ஹரிகி. அவன் சொல்றது கணக்கு சத்தியமா கணக்கு இருந்ததுன்னாக்க என் வாயை திறந்து பாரு. நான் மண்ணு சாப்பிட்டு மண்ணு இருக்குமோ இல்லையா, ஈஷின் இருக்குமோ இல்லையா வாயில, ஆகையால நீ வாயை திறந்து பாருன்னு பெருமான் சொன்னான். வியாதாத்தாவியஸ்வரியா கிரீடா மனுஜ பாலகா. அவன் ஆன்னு வாயை திறந்து காமிக்கிறான். நீ பாரு, நான் தான் மண்ணை சாப்பிடவே இல்லை, வாயை திறந்து பார்த்தேன்னா அந்த வாய்க்குள்ள பார்த்தோம்னா சாசத்த சரிசே விஸ்வம் ஜெகத்ஸ்திதா. லோகம் மொத்தம் ஆகாசம் மலைகள் எல்லாத்தையும் அது உள்ள பாக்குறாளாம், சப்த தீபத்தையும் பாக்குறாளாம். இப்ப தஸ்ய பாலஸ்ய அப்படிப்பட்ட பாலனாக இருக்கின்றவர் அப்படின்னு இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த இடத்துல சொல்ற. அதே மாதிரி கிராசம் ராசம்ன்றதெல்லாம் அர்த்தம் சொன்னார். இன்னொரு அர்த்தம் சொல்ற இந்த இடத்துல அத்திரான்ய விதோ கர்ஷா விசேஷான்னு ஜன்ஹுன்னு சொல்லிருக்கோம் இல்லையோ இந்த ஸ்லோகத்துல. அஸ்துதாவது அகஸ்திய ஜன்ஹோர் மகிம நின்னவஹான்னு சொல்லிருக்கு. ஜன்ஹோர் நாராயணோ நரஹா. ஜன்ஹோன்ற சப்தமே நாராயணன் தான் சொல்றது, சாஸ்திரநாமத்துல ஒரு நாமம். இப்ப ஜன்ஹோன்னு சொன்னாக்க தன்னுடைய பெருமைய மறைப்பவர்னு அர்த்தம் இருக்கு. பெருமாள் என்ன பண்றேன்னா தன்னுடைய சக்தியை மறைச்சுட்டு இருக்கிறான். ஆகையால அகஸ்தியர் என்ன பண்றாருன்னா பெருமாள் சயனிச்சென்றிருக்கிற சமுத்திரத்தை கூட மூழ்கிட்டேன். அதே பெருமாளே ஆளுல இல்ல பாலகனாக இருக்கச்சே தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துற. அப்ப அகஸ்தியர் எங்க போவே காகத்தா தஸ்யர்னு சொல்ற. ஆகையால அபக்தேஷு ஆத்மம் மாஹாத்மியம் அபன்ஹுதே. தன்னிடத்துல பக்தி இல்லாதவாளுக்கு தன்னுடைய மகாத்மியத்தை வெளிப்படுத்துறது இல்ல பெருமாள். தன்னிடத்துல பக்தியோடு இருக்கிறவாளுக்கு தன்னுடைய மகாத்மியத்தை வெளிப்படுத்துறேன். அப்ப பெருமாளுக்கு ரெண்டு நிலை இருந்துருக்கு. அந்த ஒரு நிலைய அவர் தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்தாத நிலையை நினைச்சுட்டு பெருமாளை குறைவா பேசினோம்னாக்க அவர் வெளிப்படுத்தச்சு தன்னுடைய நிலைய, அதாவது பெருமையை வெளிப்படுத்தச்சு காக்கத்தா தஸ்ய அவருடைய பெருமை இவர்களால எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு இது ஒரு விஷயம். இன்னொன்னு அத்வைத மதம். அகஸ்திய என்பதுக்கு அகஹாஸ்ய அப்படின்னு அர்த்தம் சொல்றது. அப்போ அதாவது பாலசியத்திர வாலசியன்னு பண்ணிக்கலாம். அப்ப வாலசியன்னாக்கா வால்ன்றது புச்சம்னு சொல்றது, பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு ஸ்ருதியில சொல்லப்பட்ட புச்ச பிரம்மவாதம்னு சொல்றது, அத சொல்றது. விஸ்வகிராசே பிரதிருத்தியதா அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்னா அகஹா அப்படின்னா அசையாதது நிலைச்சதுன்னு அர்த்தம். வாலம் அகஸ்தியன்னு சொல்லச்சே
வாலம்னா புச்சம்னு அர்த்தம் இருக்கு. இப்ப பிரம்மபுச்சம் பிரதிஷ்டான்னு சர்வத்துக்கும் இடமானது பிரம்மம்னு அர்த்தம். இப்ப அந்த அத்வைத ஞானம் லோகம் மொத்தம் அழியச்சே ஈஸ்வரனும் அவனுடைய, ஏன்னா அவன்லாம் நிர்குணவாதி, நிர்குண பிரம்மத்தை சொல்றவன். ஈஸ்வரனுடைய குணங்கள் எல்லாம் அழியறதுனால ஜன்மன்னு ஈஸ்வரனுடைய ஒரு மகிமை இருக்க, அது அழிவு அப்ப இருக்கட்டும். விஸ்வம் எல்லாம் ஒழிஞ்சி அந்த ஆனந்த குணமும் இல்லாமனால திருப்தி இல்லாத அந்த புருஷ பிரம்மத்தை காகதா தஸ்யன்னு அந்த எந்த சப்தத்தால அதை சொல்றது? அந்த புருஷ பிரம்மத்தை எதனா ஒரு சப்தத்தால சொல்லணும் இல்லையோ? எந்த சப்தத்தால சொல்றதுன்னா எந்த சப்தத்துக்கும் சொல்ல முடியாது, எந்த சப்தத்தாலையும் சொல்ல முடியாததாக இருக்குன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்ற, பாலஸ்யன்றத வாலஸ்யன்னு அர்த்தம் பண்ணிட்டோம். வாலஸ்யன்னு அர்த்தம் பண்ணோம்னா, வாலம்னாக்கா வாலு, ஹனுமாருடைய வால். இப்போ ஹனுமார் என்ன பண்ற, லங்க மொத்தத்தையும் கொளுத்திட்டு கூட திருப்தி அடையாம அந்த சமுத்திரத்துல கொண்டு போய் துவைக்கிறாரு. சமுத்திரத்துல துவைச்சாக்கா என்னாச்சு, ஒரு இரும்புல நல்ல பழுக்க இரும்ப காய்ச்சிட்டு அதுல ஜலத்துல வச்சோம்னாக்கா அந்த ஜலம் மொத்தம் அந்த இரும்பு இழுத்துக்கும். அப்ப அந்த மாதிரி ஹனுமாருடைய வாளுக்கு ஒரு பெரிய சக்தி இருந்துருக்கு, சமுத்திரம் மொத்தமே அதுக்குள்ள போயிடுற மாதிரி இருந்துருக்கு. அப்ப அகஸ்தியருடைய ஆச்சமனம் எல்லாம் அவர் எதிர போய் எங்க இருந்துருக்கு, அவர் கணக்கு மனசு வச்சேன்னாக்கா அவர் வால்ல இருந்த நெருப்பாலேயே சமுத்திரத்தை சோஷணம் பண்ணிருக்க முடியும். அகஸ்தியர் நான் தான் ஆச்சமனம் பண்ணி சோஷணம் பண்ணேன்னு வாயில முழுங்கி சோஷணம் பண்றது என்ன, தன்னுடைய சரீரத்தை ஒரு ஏகதேசம் அந்த தொட்டத்தினாலேயே அந்த சமுத்திரம் மொத்தம் காலியா போயிடுறதுன்னாக்கா அது எப்படி இருந்துருக்கு ஒரு சொன்ன ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு ஒரு அர்த்தம் சொல்லி ஆறாவது அர்த்தமாக இங்க சொல்லிருக்க, அந்த அர்த்தம் சுவாரஸ்யமா இருந்துருக்கு. வால சப்தம்ன்றது அந்த வால்ல இருக்கக்கூடிய ரோமத்தை சொல்றது. சுகுரக்கம் தளோவாலகன்னு சொல்லி அந்த சிகுரம் புந்தளம் வாலம் இதெல்லாம் கேசத்துக்கு சினானி சமானமான அர்த்தத்தை சொல்லக்கூடியது இது. இப்போ ஹனுமானுடைய ரோமத்தை பத்தி சொல்றது. புராணத்துல ஒரு பிரசித்தமான ஒரு விஷயம் இருந்துருக்கு. ஹனுமார் ருத்ரனுடைய அம்சம்னு புராணத்துல சொல்லிருக்கு. அதில் வரைச்சு ஒரு புராணத்துல வரக்கூடிய ஒரு விற்த்தாந்தம், யுதிஷ்டிரர் ராஜசூய யாகம் பண்றேன். அந்த யஜ்ஞவாட்டம்னு சொல்றது யாகசாலைய பரிசுத்தம் பண்றதுக்காக, அதை சுத்தி பண்றதுக்காக புருஷ மிருகம்னு ஒரு மிருகம், அந்த மிருகத்தை அதை போய் அழைச்சிட்டு வாடான்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக பீமன் போன வழியில ஹனுமார் இருந்துருக்க ஒரு குரங்கு. அப்போ பீமன் எதுக்காக வரான்றது ஹனுமாருக்கு தெரியும். தெரிஞ்சா கூட தான் ரொம்ப என்னமோ அசக்தியா இருக்க மாதிரியும் அந்த வாழை அந்த வழியில நீட்டின்னு இருக்கிறதுனால இந்த வாழை தூக்கி போட்டு நீ போடாப்பான்னு பீமன் சொல்ற. பீமன் முயற்சி பண்ணி பாக்குறான், எவ்வளவு தூக்கினாலும் தூக்கவே முடியல. அதுல அப்பதான் தெரிஞ்சுட்டான், தான் பராக்கிரமசாலின்னு நினைச்சுட்டு இருக்கிற பீமனுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டது. அதாவது பீமன் என்ன பண்ணாக்க அந்த இடத்துல இன்னொரு விஷயமா சொல்ற, புருஷம் இருக்குன்றது
ஒரு புருஷாமிருகம்ன்றது ஒண்ணு. அப்போ ஹனுமான் இடத்துல இப்ப தன்னுடைய நிலையை காண்பிச்சு, இயலாத நிலையை காண்பிச்சு ஹனுமான் இடத்துல போய் என்னால தூக்க முடியல, என்ன மன்னிச்சிடணும்னு பீமன் பிரார்த்தனை பண்றான். பிரார்த்தனை பண்ணுச்சு. பீமன் சொல்லுச்சு, நீயும் வாயு சுத்தம், வாயுவனுடைய பிள்ளைதான், நானும் வாயுவனுடைய பிள்ளைதான். ஆகையால உனக்கு நான் அனுகிரகம் பண்றேன், உனக்கு அண்ணா முறையாக நான் ஆகணும்னு ஹனுமார் அனுகிரகம் பண்றேன். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா ஒரு வரன் கொடுக்குறேன். அதெல்லாம் அந்த புருஷ மிருகம்ன்றத கொண்டு வரணும். புருஷ மிருகம்ன்றது அந்த சிவபெருமானுக்கு பூஜை பண்ணக்கூடியது. அந்த புருஷ மிருகன்றது அது எல்லா இடத்துலயும் வராது. அந்த புருஷ மிருகம்ன்றது காட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல லிங்கத்தை வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு. இப்ப இங்க யஜ்ஞவாட்டத்துக்கு அந்த புருஷ மிருகத்தை அழைச்சிட்டு வரணும். எப்படி அழைச்சிட்டு வருதுன்னு தெரியலையேன்னு சொல்லச்சு ஹனுமார் என்ன பண்ணாருனாக்க, தன்னுடைய ரோமத்தை ஒரு கட்டா கட்டி கொடுக்குறேன். கொடுத்து இந்த ரோமத்தை இதுல இருந்து எடுத்து கீழே போடு. கீழே போட்டேன்னாக்க அங்க ஒரு லிங்கம் வரும். இந்த லிங்கத்தை பார்த்த உடனே லிங்கத்தை பூஜை பண்றதுக்காக அந்த புருஷ மிருகம் வரும். வந்த உடனே அந்த லிங்கத்தை பூஜை பண்ணும். கொஞ்ச தூரம் போய் இன்னொரு ரோமத்தை எடுத்து போடு. அங்க இன்னொரு லிங்கம் வரும். அந்த லிங்கத்தை பூஜை பண்றதுக்கோசரம் வருவான். இப்படியே தந்திரமா அழைச்சிட்டு போய் யாகசாலை பரியந்தம் அழைச்சின்னு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ரோமத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தியை பார்த்தோம்னாக்க, இப்ப நம்மளுடைய சக்தி எல்லாம் எங்கேருந்து போறது? காக்கசா தஸ்ய வாலஸ்யன்னு, பாலஸ்யா இல்ல வாலஸ்யன்னு சொல்றது. இப்ப நான் அதை பண்ணிட்டேன், இதை ஜெயிச்சுட்டேன்னு சொல்றதுன்றது எங்கேயும் வராதுன்றது தாற்பயம். இப்படி பல அர்த்தங்கள் இந்த ஸ்லோகத்துக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட முக்கியமான அர்த்தம் என்னன்னா, எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் நாம அகங்காரப்படக்கூடாது. நம்ம காட்டிலும் செல்வத்தினாலேயோ ஞானத்தினாலேயோ அல்லது பிறப்புனாலேயோ தாழ்ந்தவர்களாக இருக்கிறவாளை பார்த்து நாம அவளை காட்டிலும் உயர்ந்தவாள்னு சொல்லி அவ மனசு புண்படுற மாதிரி நாம நடந்து கூடாது. நம்ம காட்டிலும் உயர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்துருக்கா, அவளோட நாம கம்பேர் பண்ண நம்ம ஒண்ணுமே இல்லை. ஒரு கோடு பெரிய கோடுன்னா சின்ன கோடு பக்கத்துல பெரிய கோடு இருக்குன்னு சொன்னாக்க, அது பக்கத்துல இன்னொரு பெரிய கோடு வராத வரைக்கும் தான் இது பெரிய கோடா இருந்துட்டு இருக்கும். அது பக்கத்துல இன்னொரு பெரிய கோடு வந்துருத்தோம்னா இது எல்லாமே சின்னதா போயிடும். அந்த மாதிரிதான் நம்ம பொறுத்த வரைக்கும் எப்ப வேணா நம்ம சின்னவாடா போயிடலாம். நாம எந்த சமயத்திலையும் கர்வப்படக்கூடாதுன்றத ஒரு மிக உயர்ந்த ஒரு நீதிய சுவாமி தேசிகன் நமக்கு போதிக்க, அவருடைய அனுகிரகத்தினால எப்பவும் நமக்கு அந்த அகங்காரம் மமகாரம் இல்லாத இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கவிதா சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.